மனுஷர்களால் மனமடிவாக்கப்பட்டு வேதனைப்பட்டு மனுஷர்கள் ஏற்படுத்தின காயங்களால் உடைக்கப்பட்டு தேவ சித்தத்தையே தேவ பிரசன்னத்தையே நம்ம விட்டு சமூகத்தை விட்டே விலகி போவோம், எங்கேயாவது போவோம், வேறு தேசத்தில் போய் இருப்போம்னு சொல்லி கூட நீங்கள் முடிவு பண்ணி இருந்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை அப்படி அனுமதிக்க மாட்டார். உங்களை உண்டாக்கின தேவன் ஒரு காலத்தில் நீங்கள் சொன்ன வார்த்தைகள் வல்லமையான காரியங்களை செஞ்சுருக்கலாம், நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாம். இப்போ சூழ்நிலை அப்படி இருந்தாலும் ஆண்டவர் அவனை கரெக்ஷன் பண்ணும்படிக்கு எத்தனை இயற்கைக்கு அப்பாற்பட்ட செயல்கள் பாருங்கள். இவன் ஒருத்தனுக்காக ஒரு பெருங்காட்சி வர விடுகிறார், ஒருத்தனுக்காக ஒரு பெரிய மீனை ஆயத்தப்படுத்தி அதை ஒரு கருவறையை போல் அவனை பாதுகாக்கிறாரு, மறுபடியும் அது கரை சேர்க்கும்படி கட்டளை இடுகிறாரு, மறுபடியும் இவனை புரிய வைக்கிறதுக்காக ஒரே நாளில் ஒரு பிளான்ஸை வளர வைக்கிறாரு, நிழல் கொடுக்க வைக்கிறாரு. நீங்கள் எப்பேற்பட்ட வறண்ட நிலத்தில் இருந்தாலும் உங்களை சந்தோஷப்படுத்தும்படிக்கு சில நிழல்களை அவர் ஏற்படுத்துவார். ஆனாலும் அவர்தான் நிரந்தரமான நிழல் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்து ஒரு புழுவை ஆயத்தப்படுத்தி அவனுக்கு பயிற்றுவிக்கிறார். ஒரு சாதாரண ஒரு பூச்சியை கொண்டு ஒரு வாம் இருக்குது, அதை கொண்டு ஆயத்தப்படுத்தி அவனுக்கு உணர்த்துவிக்கிறார். ஒரு கீழ்காற்று, மறுபடியும் கடலிலே ஒரு பெருங்காற்று, வனாந்தரத்திலே ஒரு கீழ்காற்று, அதை கொண்டு அவனை புரிய வைக்கிறார். புரிய வச்சு சொல்கிறார், இத்தனைக்கும் அதிகமான ஜனங்களுக்காக நான் பரிதவியாமல் இருக்கணும் அப்படின்றத புரிய வைக்கிறார். ஒரே ஒரு